முழுசா செல்வி ஜெயலலிதாவாக மாறிய விஜயை பார்க்கலாம். கரெக்டாக ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷனுக்கு அவர் மூவ் ஆயிட்டாருன்றது தான் நான் பார்க்குறேன். சென்னையில் நான் பார்த்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு எக்ஸாம்பிள்னா ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமாக தன்னெழுச்சின்னா அது விஜய்க்கு மட்டும். மக்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஓட்டு போடணுன்னு வந்துட்டாங்கன்னா அதை நீ பிரச்சாரம் பண்ணலனாலும் இப்போ ஏன்னா எம்ஜிஆர் படுத்துட்டு இருந்தே ஜெயிச்சாருன்னு அது பிரச்சாரத்துக்கே போலியே. இந்த கரிஸ்மா இருக்குது சார். அதுதான் அந்த கரிஷ்மா விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். தேர்தல் அறிவிப்பு நாள் கவுண்டிங் டே அன்னைக்கு எல்லா வேட்பாளருக்கும் ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வச்சு பாதுகாப்பு போட்டிருங்க. ஸோ நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. முடிஞ்சால் குடும்பத்தோட பாதுகாப்பாக வச்சுருங்க. அதனால் ஜெயலலிதா இருந்தால் விஜய் ஸ்டாலின் இவ்வளோ சூப்பர் ஹீரோவாக கண்டினியூஸ் வின்னிங்காக இருந்திருப்பாருன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் அந்த இடத்த சரியான ஒரு தலைவர் ஃபில் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக இருந்த வரைக்கும் பிஜேபியால் வளர முடியாது. ஓகேவா? ஏன் ரீசனா அவங்க இந்த ஓட்டுக்களை அவங்க பெரியாட்டு கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அளவு வருவாங்க. ஸோ உங்கள் அரசியலில் இல்லை நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அது திமுகவை ஒழிச்சு கொட்டும். புரட்சி பாரத்தை எதிர்த்து நிற்கல. ஏன்னா நம்மளுடைய கட்சியிலேயே இருக்கிறாங்க. அம்பேத்கர் இயக்கத்தை நிற்கிறாங்க. நான் நிற்க மாட்டேன்னா அதுக்காக ஒருத்தன் உயிரே கொடுத்துருங்க. அவருடைய மனைவி நிற்கிறதால நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அவங்க கொள்கை ஆண்டு தேர்தலில் 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ஓட்டு புது ஓட்டு டிவிகேக்கு தான் மாறும். 80% எழுதிக்கோங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று திருவள்ளூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளுக்கு ரோட் ஷோலாம் நடத்தினாரு. அந்த தொண்டர்கள் கூட்டமும் நிறையா வந்துச்சு. அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற கம்பேரிசன் எல்லாருக்குமே ஷாக்காக கூட இருக்கலாம். முழுசாக செல்வி ஜெயலலிதாவாக மாறிய விஜயை பார்க்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? கரெக்டாக ஸ்ட்ராங்காக அந்த பொசிஷனுக்கு அவர் மூவ் ஆயிட்டாருன்றது தான் நான் பார்க்குறேன். ஏன் இத்தனை நாளனா அந்த இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா அங்கே போகிறாரு, ஒரு நாள் ரோட் ஷோ. இன்னொரு இடத்துக்கு போகிறாப்புல, அது ஒரு நாள் ரோட் ஷோ. ஸோ இந்த க்ரௌட் புல்லிங் அந்த ஏரியா அந்த சரௌண்டிங் அது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா ஏரியா வைஸ் போகிறோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகிறோம். இது சென்னைன்றது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு க்ரௌட். சென்னையில் நான் பார்த்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு எக்ஸாம்பிள்னா ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமாக தன்னெழுச்சின்னா அது விஜய்க்கு மட்டும்தான். ஸோ இன்னொன்று நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கூட அவர் அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம நெகட்டிவாக சொல்லலை. அட்வைஸ் எப்போவுமே சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎம்கே விசஸ் அதர்ஸில் ஜெயலலிதா பாணியை அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அதை பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த விபூதி வச்சு யாரும் அழிக்கல. மற்றபடி சோஷியல் மீடியாவில் எல்லா கோயிலுக்கு போன வீடியோஸ் ட்ரெண்டாக வருதில்ல. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமுமான ஜெயலலிதாவுடைய மறு லீடர்ஷிப், மறு உருவம் அப்படின்றத நான் விஜய் பார்க்குறேன். ஸோ உடனே அதிமுக எடப்பாடி பார்க்கலையா சார் அப்படின்னு அதிமுகவுடைய பினாமி மாதிரியே பேசுகிறார், கேள்வி கேட்டுறாத. எடப்பாடி நான் தெளிவாக சொல்கிறேன், அவரை எந்த நீங்கள் லீடர் கூட கம்பேர் பண்ணுற ஆள் அவர் இல்லை. ஓகேவா? இஸ் நாட் எ லீடர். ஓகேவா? லீடர்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லீடர். இப்போ கடைசியாக இன்னைக்கு தான் இன்னையோட பிரச்சாரம்லாம் முடியுது சார். வேளச்சேரி அப்புறம் அந்த ஈசிஆர் ரோட்லாம் கவர் பண்ணிட்டு ஒய்எம்சிஏல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்த போறாரு. ஸோ ஓவராலாக சார் இந்த ஒரு 1.5 மாசத்துல விஜயோட பரப்புரைகள்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்கா? நீ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்த்தானா தொண்டர்களுக்கே இருக்காது. கொஞ்சம் தொண்டர்கள் இருக்காது, மக்கள்கிட்ட இல்லை. நான் என் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை பிரித்து பார்க்குறேன். நீ எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கோ. அந்த தொகுதிக்குள்ளே ஒரு எம்எல்ஏவால் 2 தடவை வர்றது டஃப்பு. வேட்பாளர் உள்ளே அது அவர் வர நேரம் காலைல 11 மணிக்கு வச்சுக்கோயேன். இப்போ இந்த வெயிலுக்கு அது மாதிரி எல்லாம் 11 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு 12 மணிலேருந்து ஃப்ரீ விட்டுட்டு திருப்பி ஈவினிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காலையில் நேரத்தில் கவர் பண்ணுறாங்கல்ல, அந்த ஏரியாவில் 90% வீடுங்களில் ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இல்லத்தரசிகள் இருப்பாங்க சிலர். அவங்களும் இப்போ நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்க, அவங்களும் வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி தான் இருக்குது கள நிலவரம். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது கிடையாது.
என்னை வந்து என்ன நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, அந்த ஏரியாவை என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க, அது அவங்க டெய்லி பார்ப்பாங்க இல்லையா? இந்த வளர்ச்சி இந்த இந்த டெவலப்மெண்ட் இங்கே இருக்குது, இது நடந்திருக்கு, எல்லாரும் என் வீட்டு வாசப்படியில் என்ன ஆச்சுன்னு கேட்கறதில்ல. மக்களில் யாருமே அப்படி இல்லை. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் பொதுவாக அந்த தொகுதியில் என்ன வளர்ச்சி ஆயிருக்கு அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாதான் ஓட்டு போடுவேன்றது மக்கள் அந்த என்னைக்குமே பேட்டர்ன் மாறிடுச்சா இல்ல எப்பவுமே மாறிச்சு. இருக்காதா? என்னைக்குமே பெருசா இல்ல. இது அரசியலாக்குறவங்க பண்ணுவாங்க. நீ ஆப்போனன்ட் பாருங்க, அந்த வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு கூட வரலன்னா, ஏன்னா பிரச்சாரத்துக்கு போறவனுக்கு காண்டு. நம்ம மட்டும் போறோம், இன்னொருத்தன் போலேன்ற கடுப்பு இருக்கும். அவன் சொல்லுவான், பரப்புவான். ஆனா ரியாலிட்டி மக்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஓட்டு போடணும்னு வந்துட்டாங்கன்னா, அத நீ பிரச்சாரம் பண்ணாலும், பண்ணலனாலும் ஏன்னா எம்ஜிஆர் வந்து படுத்துட்டு இருந்தே ஜெயிச்சாருன்னு. அவர் பிரச்சாரத்துக்கே போலயே. அந்த கரிஸ்மா இருக்கு சார். அதுதான். அந்த கரிஷ்மா விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஓகேவா? நான் திருப்பி சொல்றேன். மிராக்கிள் இஃப் மிராக்கிள் ஹேப்பன்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா? என்னுடைய புரிதல் இத்தனை நாளா உங்களுக்கு இல்ல. நான் தேர்தல் நெருக்கத்துல சொல்றேன். நாளைக்கு மாறல. மிராக்கிள் ஹேப்பன். நடக்கும். டெஃபினெட்லி இட்ஸ் ஹேப்பன். அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் களத்துல. நான் அது எந்த மிராக்கல் வேணால் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் மாற்றி எடுதுது. இல்லை சார், நேற்று வந்து நான் ஆர்கே நகருக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இருந்திருக்காரு, அப்புறம் மரிய வில்சன் அந்த வேட்பாளர், ஆர்கே நகர் வேட்பாளர், அவங்களாம் ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க. நம்ம ராவுத்தர் இப்ராஹிம்லாம் போயிருந்தாங்க. சரி, நேற்று நைட் ஒரு 10 மணி இருக்கும் சார். அது ஆதவ் அர்ஜுனா நின்றுட்டு இருக்காரு. திடீர்னு அதே பக்கம் நான் வில்லிவாக்கம் வழியாக தான் நான் ஆஃபீஸ் நான் வரேன். அங்கே பார்த்தா திடீர்னு காலையில் அவர் பரப்புரை பண்ணிட்டு எல்லாருக்கும் விசில்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சார். சார் என்னன்னு சொல்கிறா, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு சார் அவர் பார்க்குறப்ப களத்தில். சரி, அது இருந்து தானே ஆகணும். நான் என்னன்னா சரி, கண்டிப்பாக நான் இன்னொன்று சொல்லேன். ஜெயலலிதாவாக மாறிய விஜய் அப்படின்னா அதில் எல்லாமே தான். எல்லாமே தான். எல்லாரும் இல்லை, எல்லாமே தானா உங்களால் ஈஸியாக அணுக முடியாது. ஏன்னா தலைவர் கரிஷ்மாவான தலைவர். ஸோ டக்குன்னு அவங்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு எல்லா விதத்துலையுமே இருக்கும். ஆனால் அவர் செய்ய போகிறது என்ன செய்கிறாரு? நேற்று கூட பார்த்தேன் கமெண்ட்ஸில் வந்து எதுலேயோ ஒரு தனியார் செய்தித்தாளில் அவர் அறிவித்தது வந்து 7.5 லட்சம் கோடி திட்டம், 12 லட்சம் கோடி, ஆட்சியுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அவர் அறிவிச்சது 12 லட்சம் கோடி. சரி, அதிமுக காரர் அறிவிச்சது அது எவ்வளோ? அப்போ திமுக காரர் அறிவிச்சது அதெல்லாம் மட்டும் என்ன 2 லட்சம் கோடியா 1 லட்சம் கோடியா? லாஜிக்கா கம்பேரிசன் பண்ணும் போது கூட ஈக்குவலா கம்பேரிசன் பண்ணல. அதுதான் சொல்ல. அப்போ நீ அவங்க எந்த சார்புக்கு வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு புரியுது, தெரியுது. ஓகே, அரசியலில் நாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம அதை அரசியலாக பார்க்கும்போது சரி இவன் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ரியாலிட்டி வந்து நீ தராசில் வைக்கிறேன்னா எல்லாரும் ஈக்குவலாக வைக்கணும். இன்னொன்று, உனக்கு அதுக்கு விளக்கம் அவர் கொடுக்கணும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 5 ஆண்டு கால திட்டம் தான் அது. ஓராண்டு திட்டத்திலே நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இப்போ போன தேர்தலில் திமுக அறிவிச்சாங்க. போன ஆண்டு தானே மகளிர் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போதானே கொடுத்தாங்க. அதையுமே எக்ஸ்டென்டன் போகிற வருஷம் பண்ணாங்க. புரியுதா? நீ மொத்தமே முன்னாடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 5 வருஷத்துக்கு அப்படி 4.5 லட்சம் கோடி இன்ட்டு 5 வருஷம் நீ போட்டால் 5 லட்சம் கோடினால 25 லட்சம் கோடியில் பாதி அவர் கொடுக்குறாருன்றது தான். நான் அந்த 12 லட்சம் கோடி எப்படி அரைவ் பண்ண அவ்வளோ வரல, என்னுடைய இது அவ்வளோ வராதுன்றது என்னுடைய ஒப்பீனியனு. பட் அவங்க அரைவ் பண்ணதை நம்ம ஏற்றுக்குறோம். சில இடத்துல அவங்க நியாயமாகவே நடந்திருப்பாங்க, இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குன்னே வச்சுக்கலாம். அப்போ பாதி வந்து இதுக்கு போச்சு, நிர்வாகத்துக்கு போச்சுன்னா பாதிக்கான செலவு இருக்குது. ஓகே, நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைய பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. நாளைக்கு அது 5 ஆகும், அடுத்த வருஷம் 5.5 ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 6 ஆகும், போக போக. ஏன்னா நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டது தான் இந்த தமிழ்நாடு. 2.25 லட்சம் கோடி பட்ஜெட் 21 போட்டாங்க, 2.5. இன்னைக்கு நீங்க 4.5. டபுள் ஆயிருக்கு. அப்ப நீங்க 4.5ன்றது அடுத்த 31 தேர்தல் அப்போ நம்மளுடைய பட்ஜெட் 9 லட்சம் கோடி கூட தொடும் வாய்ப்பு இருக்கு. 8லேருந்து 9 லட்சம் கோடி பட்ஜெட் தொடும். அப்போ சரி, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா எத்திக்கலா பண்ணுங்க. உனக்கு டேட்டா தெரியல சொல்லிடு. இல்லை, எடுத்த டேட்டாவை முழுசா கொடு. இந்த 2 இதை தூக்கி அதில் போடு, அதை தூக்கி சாம்பாரா ஊற்று, காரக்குழம்பா ஊற்று, ரசமா ஊற்று, எல்லாத்தையும் பிரிஞ்சு அடிக்கணும். அப்படியே மக்களை குழப்பாதீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பேடிஎம் பண்ணு செந்தில் பற்றி நம்ம பேசுகிறோம். அதே இது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நியூட்ரலாக இருக்க சில பேர், நான் பேரை சொல்லலாம், தமிழ் பொக்கிஷம் விக்கி, அவர் கூட இன்னைக்கு வந்து அந்த டாபிக் எடுத்து
பேசியிருக்காரு. மக்கள் நான் அன்னைக்கும் நான் சொன்ன அதே இத அவரும் வழிமொழிஞ்சிருக்காரு. என் மக்கள் என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணாத. அவர் கம்மியா தான் ஓட்டுவாங்க. நம்ம அந்த டாபிக் என்ன பேசியிருந்தோமோ, 1 வாரம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் அத நம்ம பேசி. இன்னைக்கு அத வந்து எடுத்து பேசுறாங்க களத்துல. ஆனா அவரது வியூ பல லட்சம் போச்சுன்னு வச்சுக்கயேன். இருந்தாலும் நம்மளுடைய கடமை ஆற்றலாம். செய்றோம். நம்ம முன்னாடியே இத வந்து பதிவு பண்ணோம். செந்தில்வேலன் என்னைக்கு பேசினாப்லயோ, அன்னைக்கே பதறாப்புல. பத்திரிக்கையாளர் ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணி என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அது பத்திரிக்கையாளர்ன்றது மீடியாக்காரங்க அவங்களா வச்சு அவர் என்னைக்கு வந்துட்டாரோ, என்னைக்கு இந்த மாரி நியூட்ரலைஸா இல்லன்னு தான் அவர் சேனல்லேருந்தே எடுத்து விட்டாய்ங்க. வெளிய வந்து ஏதோ ஒண்ணு நடத்தின்னு இருக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்ணுகிறாரு, ஏதோ காசு வாங்கி அது வந்து திமுகவுடைய அ கட்டமைக்கும் பிம்பம். அவங்க இந்த மாரி ஆட்கள் எல்லாம் பத்திரிக்கையாளர்லாம் எங்களுக்கு சார்பா பேசுறாங்க. பேச வைப்பாங்க. அதுக்கு ஆளுங்கள செட் பண்ணி அவங்க கட்சிக்கு ஆள் மாரி காமியே வேலை செய்ய வைப்பாங்க. அரசியல் விமர்சகர். விமர்சகர்ன்னு கொண்டு போயிடுவாங்க. இது வந்து எல்லாரும் பண்ற விஷயம் தான். எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்கு. நான் எப்பவுமே சொல்றேன். எனக்கும் ஒரு சார்பு இருக்கும். அது நமக்குள்ள இருந்தா பரவாயில்லையே. அது ஏன் வெளியில பேசுறாங்கன்றதான் கேள்வி. அந்த சார்ப சார்ந்து பேசும்போது, நான் சொல்றது தான் சரி அப்படின்ற எண்ணத்துல பேசுறவங்க தான் ஓவரா பேசுவாங்க. என்னுடைய ஒப்பீனியன் அப்படி இல்ல. நான் சொல்றது நாளைக்கு தவறும் பட்சத்துல நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம். பல ஜெர்னலிஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வியூஷிப் அதிகமா இருந்துச்சு. இப்ப அவங்கலாம் ஒரு கட்சி சார்பா பேசுறப்ப வியூஷிப் கம்மியாயிருச்சு சார் அவங்களுக்கு. சரி நம்ம நியூட்ரலா பேசுறோம். நமக்கு என்ன வியூவர்ஷிப் இல்ல அப்படி நான் சொல்ல வரல. அதாவது நான் அவங்கலாம் லேக்ஸ்ல போயிட்டு இருந்தாங்க வியூஷிப். இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு நான் சொல்ல வரல. இல்ல இது நடக்கும்ன்றேன். நடக்க தான் செய்யும். ஒரு சார்பு எடுத்தா இப்ப இந்த அ சினிமாலேருந்து வரவங்களுக்கு எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரு ஹீரோவோட படத்த பார்ப்பாங்க. ஒரு ஹீரோ ஸ்டாண்ட் எடுத்தா, அவன் கட்சி அவன் வந்து எடுத்துப்பான். இத பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த பாயிண்ட் தான் எல்லாருக்குமே. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்டாண்டு தான் உங்களுடைய இது. அது அந்த வியூவர்ஸ்க்குள்ள நம்ம தேவையில்ல. நம்ம செய்யறது நீங்க செய்யறது சரியா தப்பான்றது தான். பேசுறது கரெக்ட்டா இல்லையா? இப்போ அவருடைய கருத்த அது பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன். ஓகேவா? இத கரெக்ட்டுன்றவங்க இத பார்க்க போறாங்க. அது சரின்றவங்க அத பார்க்க போறாங்க. ஸோ நம்ம அவரு வேட்பாளர் பிரச்சாரம் பண்றது அவர் தனி சுதந்திரம். இப்ப ராமராஜன் அவர் வந்து டிவிகே வேட்பாளர் 2 பேருக்கு பிரச்சாரம் பண்றாரு. கேட்டா அவர் குடும்பம் சூழ்நிலை. அவர் குடும்ப நண்பர்கள், அவருடைய முதலாளின்னு சொல்லி அவரு விசுவாசத்த. மத்தபடி நான் வந்து அதிமுகன்னு சொல்றாரு. ஓகேவா? என் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்து அதிமுகவே டிவிகேவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எதிர்க்கட்சி ஜெயலலிதான்ற கண்ணோட்டத்துல நான் போயிட்டு இருக்கேன். நம்ம அதுதான் இங்க பதிவும் பண்றோம். ஸோ விஜய நோக்கி வரப்போறவங்க எல்லாமே இனி அலை அலையா இருக்கும், இதுவா இருக்கும். அடுத்து இந்த 2 நாள்ல இதெல்லாம் பேசலாமான்னு தெரியல. நான் மறந்துடக்கூடாதுன்னு இப்பவே பதிவு பண்றேன். தேர்தல் அறிவிப்பு நாள், கவுண்டிங் டே அன்னைக்கு எல்லா வேட்பாளருக்கும் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வச்சு பாதுகாப்பு போட்டுருங்க. இப்பவே. ஆமா. நைட்டு கவுண்ட் முடிச்சோடனே எல்லாரையும் ஈசிஆருக்கு கடத்திடுங்க. கூத்துருக்கா. ஈசிஆர்னா அவர் வீட்டு பண்ணை ஆஃபீஸ்ரா, கட்சி ஆஃபீஸ். ஏன்னா இவங்கள நம்பவே முடியாது. ஓகேவா? எல்லாரையும் ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணி வைங்க. என்னடா அது என்ன தப்பா சொல்றாங்களா? நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நீங்க நல்லவர் தான். உங்க குடும்ப சூழ்நிலையோ இல்ல உங்க குடும்பத்துல நடக்கிற ப்ரெஷரோ நம்ம கையாள முடியாது. ஸோ நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுங்க. முடிஞ்சா குடும்பத்தோட பாதுகாப்பா வச்சிருங்க. ஓகே. அது ரொம்ப முக்கியம். பார்ப்போம் சார். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ரிசல்ட் வர எப்படியோ 2 வாரத்துக்கு மேல இருக்கு. அடுத்தபடியா பெரம்பூர்ல வந்து அன்னைக்கு நம்ம நேத்து வந்து உதயநிதி பத்தி பேசியிருந்தோம். இப்ப சிஎம்ஏ வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நாடகத்துல நடிக்கிறவங்கலாம் வந்து நீங்க ஓட்டு போடாதீங்க. மண்ணின் மைந்தரா இருக்காரு ஆர்டி சேகர், அவருக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க சார். அவரு நாடகத்துல நடிக்கலையா? என்ன மாதிரி நாடகம்லாம் நடிச்சிருக்கா? அப்ப அவருக்கு முதலமைச்சரா வில்லிவாக்கத்துல போட வேண்டாமா? அவரே சொல்லுங்க. நம்ம போடாம விட்டுற சொல்லுவோம். நான் தான் சொல்றேன். உதயநிதி பேசினதே தவறுன்னும் போது அது இவர் பேசினாலும் தவறு தான். தப்பு தான். இல்ல சார், நான் பெரம்பூர்ல இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்தது இல்லை சார். ஏன்னா நான் பெரம்பூர் தொகுதின்றதுனால எங்க தொகுதிக்குள்ள ஒரு 5 வருஷமா எங்க எம்எல்ஏ நான் பார்த்ததே இல்லை. எங்க அம்மா சொல்றாங்க, எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்டு போறாரா அப்படின்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் அந்த கட்சியை எவ்வளவு கதிகலங்க செஞ்சிருக்கான்றது கண்கூடா பார்க்க முடியுது. ஜெயலலிதா வரைக்கும் இருந்த அரசியல் வேற. நீங்க நல்லா ஜெயலலிதா இருந்தா இதே ஸ்டாலின் இவ்வளவு சூப்பர் ஹீரோவா கண்டினியூஸ் வின்னிங்கா இருந்திருப்பாருன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் அந்த இடத்த சரியான ஒரு தலைவர் ஃபில் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க?
நியூட்ரலான தலைவரா நான் பார்க்குறேன். ஸோ நான் சொல்றது கூட நியூட்ரலா இருக்கணுன்றது ஜென்ரலான அட்வைஸ். ஆனா அவர் நியூட்ரலான தலைவரா இருக்காரான்னா, ஆமா இருக்காரு. ஸோ நம்ம அத கடைப்பிடிக்கலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க நான் அவருக்கு சொன்னது வந்து கூட, அவர் கூட இருக்கிறவங்க மடைமாத்தி விடுவாங்க. நம்ம இந்த சார்பா போயிடலாம். இதுதான் அரசியல், இது அப்படி, இது இப்படின்றத மடமாத்துவாங்க. ஆனா நான் சொல்ற அரசியல் நீங்க எடுக்கும் பட்சத்தில், நீங்க சொல்ற இப்போ அதிமுக இருந்த வரைக்கும் பிஜேபியால வளர முடியாது. ஓகேவா? ஏன் ரீசன்னா, அவங்க இந்து ஓட்டுக்கள அவங்க பெரியார்ட்ட குடுத்தாங்க. இப்ப நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஆளு வருவாங்க. ஸோ உங்க அரசியல்ல. இல்ல நீங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா, அது திமுகவ ஒழிச்சு கட்டும். இந்துக்களான அரசியல்ல பாஜக முன்னெடுத்து பொது இதுல வருவாங்க. 2 பேருக்குமான விசஸ்ன்னு வரும். ஓகே சார். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுறது ஒரு திருவிக நகர் தொகுதியும் சார். அங்க ஏன்னா, அ அண்மையில இறந்து போனாரு சார் ஆம்ஸ்ட்ராங். அவருடைய மனைவி போட்டியிடுறாங்க. அவரை எதிர்த்து திருமாவளவன் அவர்களும் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அது விசிகவினர் மத்தியிலே ஒரு ஒரு மாரி வெறுப்பை ஏற்படுத்திருக்கு. நான் இன்னொன்னு ஆம்ஸ்ட்ராங்குக்கு எனக்கு அவருடைய இதுக்கும் கொள்கைக்கும் எனக்கு கருத்து முரண்பாடு இருக்கு. அத நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். பட் அ அந்த இடத்துல அவங்க நிக்கும்போது, மனைவிய நிக்க வச்சு, நான் அதிமுகவுக்கும் எனக்கும் சுத்தமா எடப்பாடி மாதிரியான ஒரு தலைவரா அப்படின்ற ஆள்ல தான் நான் வர ஆளு. ஆனா, அவங்க ஜெயிக்கணுன்றதுல நான் ஒரு சரியான அபிப்பிராயம். அபிப்பிராயமா பார்க்குறேன் அந்த இடத்துல. நம்ம மொத்த தொகுதியுமே நம்ம டிவிகே கூட பேசுறோம். யார் சரின்றத பார்த்து பேசுறோம். இப்படிலாம் பேசினாலும், அந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் இறங்கி ஏன் அப்படின்னா, ஒரு மரணத்துக்கு இன்னும் விடை தெரியல. ஆமா. மர்மமாவே இருக்கு. மர்மமா. அதுக்கு மாற்று ஒரு விஷயம் வரணும். அந்த அம்மாக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஒரு நீதி. நீதின்றத விட நான் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு சில சோர்சஸ் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் சில சம்பாதிச்சிருப்பா பணங்கள் இருக்கும். இவங்கள மேய்ச்சு இருக்கிறத அழிச்சிட்டாங்கன்னா, இவங்களுடைய எதிர்காலம் என்ன? இவங்க குழந்தையோட எதிர்காலம் என்னன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்ற பட்சத்தில் அந்த இடத்த நான் சூஸ் பண்றேன். வாய்க்கிலேயே பேசின திருமாவளவன் கேவி குப்பத்துல புரட்சி பாரதம். புரட்சி பாரத்தை எதிர்த்து நிக்கல. ஏன்னா நம்மளுடைய கட்சியிலேயே ஒரு இருக்கிறாங்க. அம்பேத்கர் இயக்கம். இயக்கத்தை நிக்கிறாங்க. நான் நிக்க மாட்டேன்னா, அதுக்காக ஒருத்தன் உயிரே கொடுத்தாங்க. அவருடைய மனைவி நிக்கிற இடத்துல நீங்க போய் பிரச்சாரம் பண்ணேன்னா, உங்க கொள்கை என்ன? இதே சொல்லு போய் திமுக கூட நான் இங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணலன்னு பேசு. தாராளமா பண்ணிருக்கலாமே. பேசியிருக்கலாமே. இல்ல நீ பண்ணாத. உன் ஷெட்யூல மாத்தி சொல்லாம கூட இல்லங்க ஷெட்யூல்ன்னு சொல்லி, இல்ல அன்னைக்கு நீ போட்ட ஷெட்யூல் அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்ல போய் சும்மா பத்துட்டு வா. 234 தொகுதி இருக்கே சார். இல்ல நானுன்றேன், அன்னைக்கு இங்க ஷெட்யூல்ல போட்டாங்கப்பா, கேட்டாங்கப்பான்னா கூட, அன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போ. நம்ம நடிக்காததா, இல்ல உலகத்துல யாரும் பண்ணாததா? நான் சொல்றேன், இன்டைரக்ட்டா கூட நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. நீங்க அது ஏன் பண்ணல? அப்ப நீங்க திமுக தான் அசைன்மென்ட் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அசைன்மென்ட் குடுத்துருக்காங்கன்னா, நான் திமுக அசைன்மென்ட் குடுக்கட்டும்பா. பாஜக அசைன்மென்ட் குடுக்கட்டும், திமுக குடுக்கட்டும், அதிமுக குடுக்கட்டும், எல்லாமே குடுக்கட்டும். உன் கொள்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுறல்ல. இந்த இடத்துல நான் இதுக்காக செய்யலன்றல்ல. அப்ப இங்க ஏன் செய்யறன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உன் மனசாட்சி குத்தலையா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சின்னு இருந்தா அத செய்வீங்களா? நேத்து தான்டா அங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தொகுதியில இப்படி பேசிட்டு வரோம். இங்க ஒரு தொகுதியில இப்படி பேசுறோமே. நம்ம அப்ப நீ என்ன நீ எத வேணா பேசலாம். மக்கள் மறந்துருவான். நம்ம ஓட்டு போடுவான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்ல அரசியல் வரப்போ ஜனநாயகம்னு வரப்போ எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார். என்னப்பா அங்க ஏன் ஜனநாயகம்? சிம்பத்தி பார்க்கணும்னு எனக்கு டவுட் வருது. என்ன இல்ல சிம்பத்தின்னு கேட்கலப்பா. நீ தானப்பா ஒரு தொகுதியில ஒரு அம்பேத்கர் கொள்கை கொண்டவங்க நிக்கும்போது நான் அது நிக்கலன்னு சொல்றேன். அவர்தான் சொன்னார். கரெக்ட். அப்ப நீங்க செய்யுங்கன்றேன். இதுல என்னதான் சிம்பத்தி பார்க்கணும்னா சொல்லலையே. சிம்பத்தியா நான் சொல்றேன். என்னுடைய கருத்தா பேசுறேன். அத நான் திருமாவளவன் அவருடைய கருத்தை எடுத்துக்கோங்க நான் சொல்லல. நீங்க ஒரு இடத்துல பேசியிருக்கீங்களா? அத நீங்க ஏன் செய்யல? அத இங்க பண்ணியிருக்கணும்ல. சோ அவரு என்னென்ன ஐடியால பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சி ஆம்ஸ்ட்ராங்குக்கும் திருமாவளவன் செல்வபாரதி இது ஒரு டக் ஆஃப் வார் ஒண்ணு இருக்கு. இருக்கு சார். புரியுதா? இது உடைய பிரதிபலிப்பா நான் பார்க்குறேன். அப்போ உங்களுடைய சொந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களே நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா, அப்புறம் அங்க மட்டும் என்னத்துக்கு வாய்க்கிலேயே பேசுறீங்க? இப்ப இவங்க சட்டமன்றத்துக்கு வர்றது இவங்களுக்கு டேஞ்சரா பாக்குறாங்க. அவ்வளவுதான். சிம்பிள். சிம்பிள். ஸோ வந்தா அடுத்து இந்த மாதிரி லீடர் ஆயிட்டாங்கன்னா நம்மளுடைய எழுச்சி. நீங்க ஆல்ரெடி நீங்க வீழ்ச்சியில தான் இருக்கீங்க. நீங்க எழுச்சியில இல்ல. முதல்ல குறிச்சுக்கோங்க. விஜய்க்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி இல்ல. நீங்க வளரவும் இல்ல. நான் சொல்றேன். நிர்வாகமா 4 பேர் வச்சு வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சியில தான் போகுது. வீழ்ச்சியில தான் இருக்கு. உங்ககிட்ட நிர்வாகி நாளைக்கு நீங்க கூட்டம் போட்டா காசு குடுத்தா கூப்பிட முடியும் தவிர, இனி நீங்க உங்கள நம்பி மக்கள் கூட்டம் வராது. புது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே மடை மாறி விஜய் பக்கம் தான் போறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 15 20 லட்சம் யங்ஸ்டர்ஸ் வராங்க. புது ஃப்ரெஷர்ஸ், வோட்டர்ஸ்.
இன்னைக்கு குட்டீஸ் குஞ்சான்சன் பேசுறவங்கலாம் அடுத்த 5வது வருஷம் ஓட்டோடு நிப்பாங்க. கண்டிப்பா. சரியா? 5வது வருஷம். வருஷம் 15 லட்சம் பேர். அடுத்த 15லேருந்து 20 லட்சம். அடுத்த ஆண்டு தேர்தல்ல 75 லட்சத்துலேருந்து 1 கோடி ஓட்டு புது ஓட்டு டிவிகேக்கு தான் மாறும். 80% எழுதிக்கோங்க. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் விஜய் கரெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பண்றாங்க. அவரு கால்குலேட் பண்ண அவரு இந்த எலெக்ஷன் வெற்றி நான் சொல்ல நான் இந்த எலெக்ஷன்ல தவற விட்டாலும் அடுத்த வெற்றி நிச்சயம் சொல்றேன். அதுல எந்த மாற்றமே இருக்காது. மேபி அண்ணாமலை களத்தில் வந்தால் இந்த 1 கோடி ஓட்டை 50 லட்சம் ஓட்டா பிரியலாம், 60 லட்சம் ஓட்டா பிரியலாம், 60, 40 பிரியலாம். பட் விஜய்க்கு ஏற்கனவே இருக்க ஓட்டோட இது இணையும் பட்சத்தில் அவர் தான் மாசா இருப்பாரு. அவர் தான் ரூலிங்காகவும் வருவார். ஸோ இது எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க திருமாவளவன் உங்களுடைய ஓட்டை நீங்க இழந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த ஓட்டு கிடையாது. கூப்பிடும் போதே போயிருந்தா அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சரா இருந்து உங்க காலத்தை கடந்து முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு அதுவும் நீங்க இல்ல ஒரு தவற விட்டீங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு சுயமரியாதையா இருந்திருக்கலாமோன்றது என்னோட கருத்து சார். அது இல்ல. ஓகே சார். நிறைவா ஒரு கேள்வி. நம்ம காமெடியா முடிச்சிடலாம்னு தோணுது இந்த ஷோவை. என்னன்னா பாத்தீங்களா அந்த டிரான்ஸ்லேஷன் செல்வ பெருந்தகை பண்ணாரு. ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப்டர் தங்கபாலு நவ் செல்வ பெருந்தகை. டிரான்ஸ்லேஷன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வடிவேல் காமெடி பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த என்ன அது தங்கைக்கு அது ஒரு காமெடி இருக்கும் சார். சூப்பரா இருக்கும். அதே மாதிரியே இருந்துச்சு சார் அது. ஆமா. பச்சைக்கிளி. முதல்ல இவரை பிரச்சாரத்துல பேச வச்சதே தவறு. இவரு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு. ஓகேவா? ஏப்பா எந்த தலைவர் பார்த்து நம்மளை மாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே நான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரிசைன் பண்ணிவிடுவேன்னு சொன்ன ஆள் அவர். அவருக்கு ஏன்பா முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் உட்கார வச்சுக்கிறீங்கன்னு தான் என் கேள்வி. ஒன்று, எனக்கு அவரெல்லாம் அவர் தொகுதியில் தோற்கணும். மக்கள் அப்படி தான் இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய ஆட்டிடியூட்டோ அவருடைய விஷயமோ எந்த இடத்துலையுமே விசுவாசம் கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் அவர் நெகட்டிவ் தான். இப்போ ஒரு தலைவர் ராகுல் காந்தி வராரு. அவரோட ஸ்பீச்சை நான் ரொம்ப சிம்பிள் 4 வார்த்தை தான் பேசுறாரு. அவர் பேசுறது நமக்கே புரியுது. 4 வார்த்தை பேச டேரக்டாவே புரியுது. இது எதுக்கு டிரான்ஸ்லேட் வேற? அவர் நிதானமா பேசுறாங்களே புரிஞ்சுது. இப்போ பாரு எலெக்ஷன் பக்கம் வந்துடாதுன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிட்டாங்களா? அப்படி சொல்லாதீங்க. ஐடி ரைடு வந்துருச்சு. ஆமா. எந்த இப்போ ஐடி ரைடு வரும்போது இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? ஆனாப்பட்ட மக்களே எனக்கு அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதான் சொல்றேன். ஊரே சந்திச்சு இருக்குது. அவர் என்ன பேர் வேற என்ன படிச்சு போட்டிருக்காரு? என்னன்னா இஃப் டொனால்ட் ட்ரம்ப் கம்ஸ் டு இந்தியா மோடி வில் ஜம்ப் அப்படின்னு ஏதோ ராகுல் காந்தி சொன்னாரு. அதுக்கு இவரு என்னது இவரு நீங்களே அதுல இவர் பின்னாடி சில டிகிரிஸ் இருக்கு. ஓகே, அதை போய் பார்த்துட்டு திருப்பி வந்துதான் நம்ம பார்க்கணும். சரியா? என்ன சாப்பாடு அதெல்லாம் போலின்றீங்களா நீங்க? தெரியலையப்பா. என்னப்பா 4 வார்த்தை பேசுறதுக்கே இல்லைன்னா நீங்க பார்த்துக்குவாங்க. சரியா? அண்டு இன்னும் சரி அவரை பத்தி பேசுறதை விட்டுறலாம். நல்லா பேச ஒரு காமெடியான விஷயங்கள் நம்ம பேசி நம்ம சேனல் தரத்தை குறைக்க வேணாம். இதோட விருப்பப்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.